தான் காதலிக்கிற பொண்ணுக்கு கொஞ்ச நாள்ல கண்ணு தெரியாம போயிட்டுன்றது தெரிஞ்சே நம்ம காதலிச்ச ஹீரோவுமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோனியும் பிரெக்னென்ட் ஆக எனக்கு இருக்க அதே பிரச்சனையா குழந்தைக்கு வந்திருக்க போதான்னு டாக்டர் போய் செக் பண்ண அதுக்கு டாக்டருமே அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை, நீங்க சந்தோஷமா குழந்தைய பெத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்ல அப்படியே ஹீரோனிக்கு வளகாப்பெல்லாம் ஹீரோ கிராண்டாவே பண்றான். இப்படியே நாட்கள் கடந்து போக அவங்களுக்குமே ஒரு நாள் பெண் குழந்தையுமே பிறக்குது. ஹீரோனிக்குமே கண் பார்வை ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கையில எப்படி நம்ம குழந்தைய வளர்ப்போன்ட்டு அவளுமே ரொம்பவே கவலைப்படுறா. இப்படியே 6 மாசம் கடந்து போக குழந்தையுமே விளையாடிட்டு இருக்க ஹீரோனோட கண்ணுக்கு குழந்தையுமே பாதியா தான் தெரியுறா. அப்படிதான் நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அழுக ஆரம்பிக்குது. ஹீரோனிக்குமே என்னாச்சுன்னு தெரியாம பதட்டப்பட அதை கேட்டுட்டு ஹீரோனியோட அம்மாவும் ஹீரோவும் வேகமா வந்துடுறாங்க. அப்பதான் ஹீரோனியுமே பவுடர் டப்பால மூடிய காணான்றதை நோட் பண்ணி குழந்தையோட வாய்க்குள்ள இருந்து மூடியுமே எடுத்துடுறா. இருந்தாலுமே ஹீரோ குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்ட அப்படியே அவனுமே குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரான். இப்ப டாக்டருமே குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹீரோனியுமே ரொம்பவும் பயப்படுறா. அதுக்கு ஹீரோ தான் கண்ணு தெரிய யாரும் குழந்தைய வளர்க்கலையா, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறான். அப்படியே குழந்தைக்குமே 5 வயசுமா ஆயிடுது. ஹீரோனிக்குமே கண் பார்வை ரொம்பவுமே மோசமாயிடுது. எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் ஸ்கூலுக்கு குழந்தைய கிளப்பி விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுமே தான் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணானே சொல்லிட்டு போன் பேசிட்டு இருக்க வெளியிலயுமே ஸ்கூல் வேன் வந்ததுனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோனியே குழந்தைய விட வரையில. அப்ப அந்த வேன் டிரைவருமே டெய்லி ஏன் இந்த மாதிரி லேட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான்.